நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீமன் நாராயணீயம் 65வது தசகம். குரவைக்கூத்து ராசக்கிரீடை 1. மெய்ப்பொருள் அறிவோம். ஸ்ரீமத் பாகவதத்தில் ராச பஞ்சாத்யாயி என்ற 5 அத்தியாயங்களில் ராசக்கிரீடை வர்ணிக்கப்படுவது போலவே இங்கும் நம்முடைய ஸ்ரீ பட்டத்ரி 65வது தசகம் முதல் 69வது தசகம் வரை ராசக்கிரீடையை வர்ணிக்கின்றார். குருவாயூரப்பா, கோபிகைகள் அனைவரும் காத்யாயனி விரதத்தை முடித்த பொழுது அவர்களிடம் பகவான் வருகிற சரத்ருது காலத்திலே பௌர்ணமி இரவிலே உங்களுடைய விருப்பம் ஈடேறும் என்று கூறியபடியே குரவைக்கூத்து என்கின்ற ராசக்கிரீடையை நிகழ்த்த எண்ணி பூர்ண நிலவினால் எங்கும் குளிர்ந்திருந்த யமுனை கரையிலே உள்ள வனத்திலே வேணுகானம் செய்தாராம். பிரபோ குருவாயூரப்பா, உங்களுடைய வேய்க்குழலிலிருந்து வெளியெழுந்த நாதம் சப்த ஸ்வரங்களின் உண்மை நிலையை விளக்குவதாக இந்த உலகனைத்தையும் மயங்கச் செய்தது. அதை செவிமடுத்த இளம்பெண்கள் விளக்க முடியாத ஏதோ ஒரு விதமான மதிமயக்கத்தை அடைந்தனர். அனைவரையும் கவரும்படியான திருமேனியுடைய குருவாயூரப்பா, தாமரை போன்ற திருக்கண்கள் படைத்த அந்த இளம்பெண்கள் வீட்டு வேலைகளில் ஈடுபட்டிருந்தார்கள். ஒரு சிலர் குழந்தைகளை சீராட்டிக் கொண்டிருந்தனர். வேறு சிலரோ கணவனுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தனர். ஆனால் வேணுநாதத்தை செவிமடுத்து மயங்கிய அவர்கள் அனைத்து வேலைகளையும் விடுத்து பகவானின் குழலூதுமிடமான வனத்திற்கே ஓடி வந்து ஒருங்கு கூடினராம். பகவானுடைய மாயையால் மோகமடைந்த கோபர்கள் ஒவ்வொரு ஜீவன்களுக்கும் யோக சரீரம் போக சரீரம் என்று 2 உண்டல்லவா? இது ஜீவர்களுக்கு தெரியாது. இங்கு கோபிகைகளின் போக சரீரம் வீட்டிலிருக்க யோக சரீரம் மட்டும் பகவானிடம் வந்தது. அவ்வாறு இல்லாவிட்டால் கோகுலத்திலே ஒரு பெரிய கலகமன்றோ நடந்திருக்கும். கோபர்கள் தங்கள் மனைவிமார்கள் தங்கள் அருகிலேயே இருப்பதாக நினைத்து ஸ்ரீகிருஷ்ணனிடம் எப்பொழுதும் பொறாமை கொண்டதே இல்லை. சிலர் பகவானின் உடலில் நகைகளை பூட்டிக் கொண்டனர். அப்பொழுது குழலோசையை கேட்ட அவர்கள் பாதி நகையை அணிந்தவர்களாக வந்து சேர்ந்தனர். முழுவதுமாக நன்கு அலங்கரித்து கொண்டவர்களை காட்டிலும் பாதி அலங்கரித்து கொண்ட அவர்கள்தான் பகவானின் கண்ணிற்கு அதிக அழகு படைத்தவர்களாக தோன்றினார்கள். பகவானிடம் வைத்த அன்பின் திறம் அவர்களை உடலையே மறக்கச் செய்து விட்டதல்லவா? தேவதேவா, ஒரு கோபிகை தனது இடையிலே மாலையையும் கழுத்தில் ஒட்டியானத்தையும் அணிந்து கொண்டு, நன்றாக கேளுங்கள் தோழிகளே, இடையிலே மாலையையும் கழுத்திலே ஒட்டியானத்தையும் மாற்றி அணிந்து கொண்டு பகவானிடம் வந்தாளாம். முகுந்தனே, அவ்வாறு அவள் வந்தது அவ்வழகி தன் இடையின் கவர்ச்சியை மாலை அணிந்துள்ள அழகை பகவானுக்கு வெளிப்படையாக சொல்வது போலிருந்தது. இங்கு ஹாரித்துவம் என்ற சொல்லை மாலையுடைமை கவர்ச்சி என்ற 2 பொருளிலே கவி சிலேடையாக கூறியுள்ளார். வேறொருத்தி அன்பின் மயக்கத்தால் மார்பின் மேல் ரவிக்கி அணியாமலேயே மற்ற பெண்களுக்கு தெரியாமல் பகவானிடம் ஓடி வந்தாள். அது உவமை கூற முடியாத பிரேமை. அரசு கட்டிலில் பகவானை முடிசூட்டுவதற்கு பட்டாபிஷேகம் செய்வதற்கு 2 கலசங்களை தாங்கி வந்தது போல் இருந்தது என்று நாராயண பட்டத்ரி பெண்மையின் பெருமையை, அதனுடைய அழகை மிக உயர்த்தி காட்டியுள்ளார். தேவதேவனே, சில கோபிகைகள் தங்கள் உறவினர்களால் தடுக்கப்பட்டு வீட்டிலிருந்து வெளியே வர முடியாமல் வீட்டிற்குள் இருந்தபடியே பகவானை தமது இதயத்திலே மிகுந்த அன்புடன் நினைத்து ஸ்தூலமான இவ்வுடலை உதறி தள்ளி மாயைக்கெல்லாம் அப்பாற்பட்ட சச்சிதானந்தமயமான இரண்டற்ற பரபிரம்மமான பகவானிடம் லயித்து விட்டார்கள். இவர்களன்றோ கிடைத்தற்கரிய பெரும்பேறு பெற்றவர்கள். கோபிகைகள் பகவானை பரமாத்மா என்றறிந்து தியானிக்காது
மனிதன் ஒரு கோபன் என்ற பாவனையிலேயே காதலாகி நினைந்து கசிந்துருகி துறவிகள் அடையும் மோட்சத்தை வீடு பெற்றை அடைந்தன. அப்பேற்பட்ட ஒளிமிகுந்த நேருக்கு நேர் காணப்படுகின்ற பகவானது பரமார்த்த ஸ்வரூபத்தை எப்படியாகிலும் உள்ளத்தில் நிலைநிறுத்தி தியானித்து இரவாமையை, அதாவது மோட்சத்தை எளிதில் நான் அடையும்படி அருள் புரிய வேண்டுகின்றேன். ஆசை, கோபம், பயம், நட்பு, உறவு, நல்லெண்ணம் என்று ஏதாவது ஒரு எண்ணத்தை கிருஷ்ணனிடம் தொடர்ந்து கொள்பவர் கிருஷ்ணனாகவே மாறிவிடுவார்களாம். அன்பு தோழிகளே, இந்த இடத்திலே உற்று கேளுங்கள். நமக்கு எது முடியுமோ அதை நாம் ஸ்ரீ கிருஷ்ணனிடம் காண்பிக்கலாம். கிருஷ்ணன் மேல் ஆசை கொண்டிருக்கலாம், கோபத்தை காட்டலாம், கிருஷ்ணனிடம் பயந்திருக்கலாம், கிருஷ்ணனிடம் நட்பு கொள்ளலாம், கிருஷ்ணனையே நம்முடைய குழந்தையாக உருவாக்கி கொள்ளலாம். கிருஷ்ண பரமாத்மா என்பது ஒரு நல்லெண்ணம் என்று ஏதாவது ஒரு எண்ணத்தை நாம் கிருஷ்ணனிடம் பதிய வைத்து விட்டால் நாமே கிருஷ்ணனாக மாறிவிடுவோமாம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. உலகம் மயங்கும் அழகு படைத்தவரே குருவாயூரப்பா, நாற்புறமும் சூழ்ந்து நின்ற கோபிகள் புன்முறுவலுடன் விளங்கும் பகவானின் திருமுக மண்டலத்தை கண்டனர். பகவான் அவர்களை கருணை ததும்பும் கண்களால் திரும்ப கண்டாராம். எல்லையற்ற அழகு கடலே ஸ்ரீ கிருஷ்ணா, ஈசனே, எனது நோய்களையும் போக்கி அருள வேண்டுகிறேன் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு ஸ்ரீ நாராயண பட்டத்திரி விடைபெறுகிறார். ராதே கிருஷ்ணா.